70வது பாடல். பெரியாழ்வார் திருமொழியில 5ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழி 470வது பாடல். அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனம் தன்னுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய். எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக நினைந்து இருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே. நேமி நெடியவனே, சக்கராயுதத்தை உடைய மிக அழகனே, என்னுடைய உபகாரணி. நீ என்ன பண்ண அப்படின்னா, உன்னோடையே கூட இருக்கிறவன் யாரு? அனந்தன். அனந்தன்னா ஆதிசேடன். கருடன், கருடாழ்வார், அவரும் கூடவே இருக்கிறார். 2 பேரும் எப்பவும் கூடவே இருக்காங்க. அவங்க பேருதான் அன்பு அதிகமா இருக்கணும் இல்லையா? எப்பவும் உடனாகவே இருக்கக்கூடிய ஆதிசேடன் படுக்கை, கருடன் வாகனம், அவர்கள் மேலதான் அன்பு உனக்கு அதிகமா இருக்கணும். ஆனால் நீ அவங்க மேல இருக்கிற அன்பை கொஞ்சம் குறைச்சிட்டு என் மேல அதிகமா அன்பு வச்சுட்ட. அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என்னுடைய மனதிலே, என் மனம் தன்னுள்ளே வந்து வைகி வாழச் செய்து. எப்பவும் என் மனசுக்குள்ளேதான் நீ இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவர்கள் மேல நீ அன்பை கொஞ்சம், அவங்க மேல வச்ச அன்பை கொஞ்சம் குறைச்சிட்டு எனக்குள்ள இருக்கிறாய். அது ஒரு எப்பவுமே அன்பு செலுத்துவர்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இந்த ஒரு ஒப்பீடு இருந்துட்டேதான் இருக்கும். என்னை விட நீ அதிகமா அங்க ஆசை வச்சிருக்கியா, என்னை விட அதிகமாக. ஈவன் 2 சிப்ளிங்ஸ் இருந்தாலே கூட, வீட்லயே கூட பிள்ளைங்களுக்கு நடுவுல அந்த அம்மாவுக்கு தன் மேல அன்பா, அடுத்தவங்க மேல அன்பா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் 4-5 சகோதரர்கள் இருக்கும் பொழுது அம்மாவுக்கு யார் மேல அன்பு அதிகமா இருக்கு, அப்பாவுக்கு யார் மேல அன்பு, அந்த ஒரு கம்பேரிஷன் இருந்துட்டேதான் இருக்கும். எங்க இருந்தாலும் மனிதனுடைய இயல்பு அதுதான். இங்க உன் கூடவே தானே இருக்காங்க அவங்க. ஆனா நீ எனக்குள்ளேயே வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? உன் கூடவே இருக்கிற அனந்தனையும் கருடனையும் மீறி என்னைக்குள்ள எப்பவுமே நீ இருக்க அப்படின்னா, நீ அவர்களை விட என் மேல் அன்பு செலுத்துகிறாய் என்றுதானே அர்த்தம். அவ்வளவு ஒரு ஆசை. அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனம் தன்னுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய். நீ எனக்கு மனசுக்குள்ள எப்பவும் நீ தங்கியிருக்கிறாய். நொடிப்பொழுது கூட நீங்காமல், இமைப்பொழுதும் நீங்காமல் 24 மணி நேரமும் நீ என்னுடைய மனதிலேயே, உன்னுடைய நினைவாகவே நான் இருக்கிறேன் எம்பிரான். சோ அதனாலதான் பக்தியில செய்யக்கூடிய இந்த வார்த்தைகளை அப்படியே தூக்கி போட்டு காதலுக்கும் மாத்திர முடியும். ஒரு காதலன் காதலி பேசுவதை போலவோ, அல்லது காதலன் கிட்ட காதலி பேசுவதை போலவோ இருக்கிற வார்த்தைகளை அப்படியே பக்தியிலையும் மாத்திர முடியும். அதனாலதான் நிறைய பக்தி இலக்கியங்கள் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஒரு தாய் குழந்தையிடம் பேசுவதை போலவோ, ஒரு காதலன் காதலி உரையாடுவதை போலவோ அந்த வார்த்தைகளும் அமைஞ்சு விடுறதுதான். இப்ப இங்கே ஒரு அப்படிதான் சொல்றாரு பெரியாழ்வார், என் மேலதானே உனக்கு அன்பு அதிகம் இல்லையா? அதாவது நீ எப்பவுமே என்னோட இருக்க. நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியோனி. நெடியவனாக நின்றவன். நெடியவன் என்பது இங்க வாமன அவதாரத்துல வந்தது. என்னுடைய நெஞ்சு, அதாவது ஒரு பக்தியில இருக்கும் பொழுது வரக்கூடிய அந்த மெய்ப்பாடு. நிறைய பக்தியினுடைய மெய்ப்பாடுகளை பெரியாழ்வார் நிறைய பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பல பாடல்களை முன்னாடி பார்த்திருக்கோம். இங்க நினைந்து, என் மனசுக்குள்ள நான் உன்னை நினைக்கிறேன், என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக. அசும்புனா அப்படியே கண்ணீர் பெருகுகிறது. உன்னை நினைச்சு மனம் உருகும் பொழுது அப்படியே கண்கள்ல கண்ணீர் தானாக வருகிறது. நம்ம முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம், கண்ணுல இருந்து தண்ணி தானா வந்துட்டே இருக்கு, நிக்கல, மயில் பூச்செறிகிறது, நான் என்னுடைய நிலைமையிலேயே இல்ல அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருந்தார். இந்த கண்கள் அசும்பு ஒழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன். உன்னை நான் நினைச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான துன்பங்களும் என்னை இனி அண்ட முடியாது. ஏற்கனவே பார்த்தோம், கூற்றுவனே என்னை நெருங்குவதற்கு அஞ்சுவான் அப்படின்னு. அதனால எந்த விதமான துன்பங்களும் எனக்கு இல்லை இனிமே. ஏன்னால் என்னுடைய மனசு முழுக்க இப்போ நீதான் நிறைந்திருக்கிறாய். அவர்களை காட்டிலும் என் மேல் அன்புடையவனாகவும் நீ இருக்கிறாய். அதனால எனக்கு இனிமேல் எந்த சிரமமும் இல்லை அப்படிங்கிறார். அடுத்த பாடல், பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடி என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாளா நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாய் இருக்க என்னை உனக்குறித்து ஆக்கினையே. இந்த பாட்டை அப்படியே ஒரு காதலி கிட்ட காதலன் சொல்றதாவும் மாத்த முடியும். பாருங்க, படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி கிட்ட சொல்ற மாதிரி பாத்தி படிச்சாலும் இது அப்படியேதான் பொருள்படுது. பனிக்கடலில் பள்ளிக்கோளை, குளிர்ந்த பனிக்கடல்னா குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய பார்க்கடல்ல பள்ளிக்கோள், பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த படுக்கையை விட்டு அது நல்ல வசதியான படுக்கை, உனக்கு நல்ல 1000 தலையுடைய ஆதிசேடனுடைய படுக்கை, நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய பாம்பு நல்லா சாஃப்டா இருக்கும் இல்லையா?
பள்ளிக்கோலை பழக விட்டு அதை வந்து விட்டுட்டு ஓடி வந்து நீ எப்படி வந்த பாருங்களேன், ஓடி வருகிறாய். ஓடி வந்து அப்படியே என்ன நீ வந்து உனக்குடையவனா ஆக்கிக்கிட்ட. ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல, என்னுடைய மனமாகிய கடல். இப்ப என்னுடைய மனம்தான் உனக்கு பார்க்கடல். அந்த மனதுக்குள்ள நீ உனக்கு எவ்வளவு வசதியான ஒரு குளிர்ந்த பாம்பனை, குளிர்ந்த கடல்ல பாம்பனை ஆகிய பள்ளி இருந்தது. அதை விட்டுட்டு ஓடி வந்து நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக நீ ஓடி வந்து என்னுடைய மனக்கடலில் வந்து இருக்க சம்மதித்து இருக்கிறாயே. மனக்கடலில் வாழவல்ல மாய மணாளா நம்பி, மாயங்கள் செய்யக்கூடிய தலைவனே, மணாளன் தலைவனே, தலை நம்பியே என்னுடைய மனசுல வந்து வாழ வந்துட்டியே நீ. அதை விட்டுட்டு தனிக்கடலே, நீயே ஒரு தனிக்கடல் போன்றவன், தனிச்சுடர். எந்த எந்த தெய்வங்களை காட்டிலும் நீ தனிச்சுடராக பொலிபவன், தனி உலகே, உன்னுடைய இது தனியானது. என்றென்று உனக்கிடமாய் இருக்க, எப்பொழுதுமே என்னுடைய மனதில் நீ இருக்கும்படியாக என்னை உனக்கு உரித்து ஆக்கினையே. இப்ப நான் உனக்கு உரித்து ஆக்கினேன்னு சொல்லல அவரு, எனக்கு உரித்து ஆக்கினையே. நீ என்னை அப்படி மாத்திட்ட. எனக்கு என் மனசுக்குள்ள எப்பவும் நீ இருப்பதை போல உனக்கு உரியவனாக நீ என்னை மாற்றிக் கொண்டாய். மாற்றி அருள் புரிந்து என்னுடைய மனதிலே தங்கி இருப்பதற்கு இசைந்து இப்ப வந்து மனசுக்குள்ள தங்கிட்டேன். அவ்வளவுதான். நல்லா இருக்கு இல்லையா பாடல்? பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாளா நம்பி. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இவ்வளவு அழகான இடம் இருக்கு உனக்கு, இவ்வளவு வசதியான இடம் இருக்கு. அதை விட்டுட்டு என்னுடைய மனசு மனமாகிய கடல்ல போய் வந்து நீ வந்து என்னிடம் வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியே. தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே, என்றென்று உனக்கிடமாய் இருக்க என்னை உனக்குரிது ஆக்கினே. உனக்குரியவனாக நீ என்னை மாற்றிக்கொண்டாய். நீ வாழ்வதற்குரிய இடமாக நீ என்னை மாற்றிக்கொண்டாய். அப்போ அப்போ அந்த வாழ்வதற்குரிய ஒரு வீட்டுல குடி போகணும் அப்படின்னா அந்த வீட்டை முதல்ல சுத்தப்படுத்தி நமக்கு தகுந்த இடமாக அதை மாற்றி விட்டுதான் நம்ம குடி போக போறோம் இல்லையா? அப்பதான் போய் குடியிருக்க முடியும். இப்ப இறைவன் வந்து நம்முடைய மனதில் தங்குகிறான் என்றால் அவன் முதல்ல அதுக்கு நம்ம தயார்படுத்துறான். நம்ம தயார்படுத்தி நம்முடைய உடலை அவன் வாழ தகுந்த ஒரு இடமாக மாற்றிவிட்டு அதுக்கு பிறகுதான் அவன் வந்து அங்க பள்ளி கொள்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ இந்த உடல் திருமால் வந்து தங்குவதற்குரிய இடமாக அது புனிதமானதாக மாறிவிட்டது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார் பெரியாழ்வார். சரி, அடுத்த பாடல். தடவரை வாய்மிளிர்ந்து மின்னும் தவள நெடும் கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சின் உள்ளே தோன்றும் என் சோதி நம்பி, வட தடமும் வைகுந்தமும் மதில் துவாபரபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. வடதடம், வைகுந்தம், மதில், துவாபரவதி, இது எல்லா இடமும் உனக்குரியது. அதாவது வடதடமாகிய திருப்பார்கடல், வடதிசையில் இருக்கக்கூடிய திருப்பார்கடல். வைகுந்தம், அது பரமன் இருக்கக்கூடிய இடம். மதில், துவாபரவதி, மதில் சூழ்ந்த துவாரகை. இது இவ்வளவு இடம் இருக்கு உனக்கு, எந்த இடத்துல வேணாலும் நீ இருக்கலாம். ஆனால் நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு இடவகைகள் இழந்திட்டு, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு என்பால் இடவகை கொண்டனையே. என்ன இருக்குன்னு நீ என்னுடைய மனசுக்குள்ள வந்து உன்னுடைய இடமாக உன்னுடைய இருப்பிடத்தை நீ மாற்றிக்கொண்டாய் தெரியலையே. இதெல்லாம் விட உயர்ந்ததா? துவாபகரை விடையோ அல்லது வந்து வைகுண்டத்தை விடவோ அல்லது பார்க்கடலை விடவோ என்னுடைய மனது மிக உயர்ந்த இடமா? ஆனா எப்படி நீ இதை போய் தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் தெரியலையே. ஆனால் என்னுடைய மனதில் வந்து நீ தங்கி விட்டாய். என்ன ஒரு பேரன்பு உனக்கு அப்படிங்கிறார். தடவரை வாய்மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய். ஒரு உச்சியில, அதாவது வெளிச்சம் என்பது எங்க இருந்தாலும் தெரியும். ஆனால் ஒரு மலையினுடைய உச்சியில ஒரு கொடி போல படர்கின்ற ஒரு பெரும் சோதி வடிவம் என்பது எப்படி துலக்கமாக தெரியுமோ சுடர் ஒளியாய், அது போல என்னுடைய நெஞ்சின் உள்ளே தோன்றுகின்ற ஜோதியாக நீ இருக்கிறாய். இப்போ பெரும்பாலும் மலை உச்சியில தீபம் ஏத்துதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து இதுல பாக்குறோம், அது பேர் என்ன, சபரிமலையில பாக்குறோம், அப்புறம் திருவண்ணாமலையில பாக்குறோம். ஒரு ஜோதி ஏற்றவர்கள் நல்ல மலை உச்சியில ஏத்துறாங்க இல்லையா? எல்லா இடத்துலயும் தெரியணுங்கிறதுக்காக, தொலை தூரத்துல இருக்கிறவர்களும் பார்க்கும்படியாக தெரிய வேண்டும் என்று. அப்படி என்னுடைய நெஞ்சமாகிய மலை மேல் உச்சியில தெரியக்கூடிய, தெளிவாக தெரியக்கூடிய ஜோதியை போல நீ வந்து ஒளியால் நிரம்பியவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ உனக்குரியதாக இருக்கக்கூடிய பார்க்கடலையும் வைகுந்தத்தையும் துவாரகையும் விட்டுவிட்டு என்னுடைய மனதிலே வந்து இருக்கலாம்னு நினைச்ச பத்தியா? உனக்கு எவ்வளவு பேரன்பு என்னை, இந்த பேரன்புக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சரி, நிறைவு பாடல். இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது இந்த 10க்கு மட்டும் இல்ல, மொத்தமாகவே எல்லாத்தையும் சேர்த்து பெரியாழ்வாருடைய திருமொழியை படிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழும் குளிர்
முகில் வண்ணனை ஆயர் ஏற்றை அமரர் கோவை அந்தனர்த்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இதையெல்லாம் எல்லாமே அவனை பற்றிய வர்ணனையான வார்த்தைகள் தான். வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனதே, வேயர்களுடைய குலத்தில் அவதரித்தவனாகிய பெரியாழ்வாருடைய இதயத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கோபாலன். கொழுங்குளிர் முகில் வண்ணன், கொழுங்குளிர் பனி குளிர் மிகுந்த முகில் போல கருளிர் வண்ணன் உடையவன். ஆயர்களுடைய ஏறு காளை போன்றவன். அமரர்களுடைய தலைவன். அந்தனர்த்தம் அமுதத்தினை, அந்தனர்கள் மகிழ்ந்து பாராட்டக்கூடிய அமுதம் போன்றவனாகி அவன். அவர்கள் சாயை போல, சாயை அப்படின்னா நிழல். நிழல் வந்து உடலை பிரியாது இல்லையா? நிழல் வந்து உடலோடவே தான் இருக்கும். இல்லைன்னா ஒண்ணு உடலோட மறைஞ்சிரும், இல்ல உடலை விட்டு வெளியே தெரியும் தனியா, அவ்வளவுதான். அது இல்லாம உடல் இல்லாம நிழல் இல்லை. இப்போ சாயை போல பாட வல்லார். நிழல் போலவே அவனை தொடர்பவர்கள் யாரோ, இறைவனை நிழலாக தொடர்பவர்கள் யாரோ அவர்கள் அவனுக்கு அணுக்கர்களாக, அவனுடைய தமர்களாக, அவனுக்கு நெருங்கினவர்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள். இறைவன் அவர்களை தமக்குரியவர்களாகவே பாவித்துக் கொள்வான் அப்படிங்கிறதோட இந்த பெரியாழ்வார் திருமொழி நிறைவு பெறுகிறது. ரொம்ப அற்புதமா நம்ம வந்து 473 பாடல்களையும் பார்த்துட்டோம். பெரும்பாலும் வந்து கிருஷ்ணானுபவம் அதிகமா இருந்த பாடல்கள் இவை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது பின்னாடி பிள்ளை தமிழ்கள்லாம் வளருவதற்கு வந்து பெரியாழ்வாருடைய பங்கு பெருசு. இதுல இருந்துதான் பின்னாடி பிள்ளைத்தமிழ் நூல்கள் வருகின்றன சிற்றிலக்கிய வரிசையில். ஆனா இதுல வந்து ரொம்ப இயல்பான ஒரு குழந்தை பருவத்தை பாடிப்பார் பெரியாழ்வார். வந்து இயல்பான குழந்தை பருவம், பின்னாடி வந்து குழந்தை பின்னாடி வந்து கட்டிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு பகுதி உண்டு இல்லையா? அது ரொம்ப அழகான பகுதி. பெரும்பாலும் பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் பாடல. பின்னாடி வந்தவங்க வந்து செங்கீரை பருவம் அப்படிங்கிற மாதிரி பருவங்களா பிரிச்சுக்கிட்டு 10 பருவங்களாக அப்படி பாடினதுதான் பிற்காலத்துல வந்த தோன்றி நூல்கள். ஆனால் கண்ணுக்கு மையிடுறது, குழல் வார காக்கையை அழைத்தல், கோல் கொண்டு வா என்றல், நிலவை பார்த்து பாடுவது, இதெல்லாமே குழந்தை வளரக்கூடிய அந்த பருவத்துல இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்களை பெரியாழ்வார் பாடினதை வந்து நம்ம பார்த்தோம். பெரும்பாலும் இதுல நமக்கு கிடைச்சது வந்து ஒரு கிருஷ்ணானுபவம் தான். கிருஷ்ணனை நாம் கண்ணனை வழிபடக்கூடிய அந்த அனுபவத்தை ஒரு யசோதையாக இருந்தும் ஒரு காதலியாக இருந்தும் கூட அவர் பாடியிருக்கார். ஆனா அதிகமா ஒரு தாய் பாவத்துலதான் பாடியிருக்கார். ஒரு அன்னையாக இருந்து குழந்தையை பார்த்த பாவத்துலதான் பெரியாழ்வார் அதிகம் பாடியிருக்கார். ரொம்ப அழகான பாடல். இதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஒரு மணவாள மாமுனிகளுடைய ஒரு ஒரு கோட் இருக்கு. அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பு ஒருவர். இது வந்து மணவாள மாமுனிகள் பின்னாடி எழுதின உபதேச ரத்ன மாலையில பெரியாழ்வாரை பாராட்டி அவர் சொல்கிறார். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பு ஒருவர். நிச்சயமா இல்லை. வணக்கம்.